இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பொட்டுக்கடலை பட்டர் முறுக்கு. அடுத்ததாக வந்து பஹலாபாத். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் இருக்கு இல்லையா, அதில் 2 பவுல் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பொட்டுக்கடலை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது 1 பவுல் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பட்டர் இருக்கு இல்லையா, அதை உருக்கிட்டு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ முறுக்கு புளியும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம்ல, பிசைஞ்சு வைப்போம்ல, அது மாதிரி தண்ணி வந்து தொளிச்சிட்டு பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து தொளிச்சு தான் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, எந்த அச்சில் போட போகிறேன்னா, இந்த அச்சு இருக்கு இல்லையா, இந்த அச்சில் தான் முறுக்கு புழிஞ்சு விட போகிறோம். இப்போ நம்ம எப்போவுமே முறுக்கு புளிவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாவை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, இடியப்பம் புளியறதுக்கு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அதில் நான் புழிஞ்சு விட போகிறேன். நீங்கள் வந்து முறுக்காவும் சுட்டுறலாம், இல்லாட்டி குட்டி குட்டியாகவும் பண்ணலாம். நான் வந்து குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு கம்பியாக வரும்ல, அது மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் முறுக்காவும் சுற்றிடலாம். நான் முறுக்கா சுற்றாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் திருப்பி விட்ருங்க. ஒரு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. கொஞ்சம் லேட் ஆகையில் உங்களுக்கு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த இதில் நான் புழிஞ்சு விடையில் பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 நிமிஷம் வேலை தான் அது. இப்போ வந்து லைட்டாக நமக்கு பொன்னிறமாக வந்துருச்சு இல்லையா, அதை எடுத்துட வேண்டியதான். இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி விட்ருப்பேன். முறுக்கு சுற்றுற மாதிரி ஃபுல்லாகவும் சுற்றிட்டு நம்ம உடச்சிக்கலாம். அது எப்படின்னு மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு வந்து ஒரு 2 பவுல் வந்து பொட்டுக்கடலைன்னா 1 பவுல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு நம்ம இடியப்ப மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு தட்டு நிறையா வந்திருக்கு நம்ம போட்டதுக்கு. இப்போ அடுத்ததாக வந்து பஹலாபாத் பண்ண போகிறோம். 1 கிளாஸ் வந்து சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் பாருங்களேன், அவ்வளோவா பொங்கல் மாதிரி இருக்காது, நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பால் இருக்கு இல்லையா, நான் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 கிளாஸ் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட் பாலை இதில் சேர்த்துருக்கேன். பச்சை பால் தான், காய்ச்சின பால் கிடையாது. பச்சை பால் இருக்குல்லையே, அதை எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பற்ற மாட்டேங்குது இல்லையா, நல்லா பொங்கல் பதத்துக்கு வரணும், அதுக்காக இன்னொரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். எப்படின்னு அளவு மாத்திரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பதத்துக்கு வரணும்னா, நம்ம பொங்கல் செய்வோம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். சக்கரை பொங்கல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த பதத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இதில் இருக்கணும், இந்த அளவு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் பதம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் அதில் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 30 கிராம் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பீஸ் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ்வை விட்டு இறக்கி வச்சிடணும், கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ ஸ்டவ்வில் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெல்ட் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் எடுத்துகிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக அதை ஒரு குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இப்போ போய் தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ அந்த பொங்கல் கீழே வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாம் கீழே இருக்கிறது போது பண்ணணும். இப்போ தாளித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா,
தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஒரு 2 கரண்டி சேர்க்க போகிறோம். நான் வந்து சின்ன குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 கரண்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னொன்று சேர்க்கணும், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது சேர்க்கணும். எனக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பகலாபாத் ரெடி ஆயிருச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நீங்கள் பொட்டுக்கடலை, பட்டர் முறுக்கும் பகலாபாத்தும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.